கலைத்துறை இதை கலை வடிவமாக தான் பார்க்கணும், வேற எந்த கண்ணோட்டத்திலையும் பார்க்க வேண்டிய அவசியம். வெளி உலகத்துக்காரன் என்ன வேணாலும் நினைப்பான், சினிமாக்காரங்களை கழுவி கழுவி ஊற்றுவானுங்க. ஆனால் சினிமாக்காரங்களோட மட்டமானவனுங்க இந்த சமுதாயத்தில் நிறைய பேர் இருக்காங்கன்றது அவங்களுக்கே தெரியும். உடனே சினிமாவிலிருந்து ஒருத்தர் அரசியலுக்கு வந்துடக்கூடாது, உடனே கட்சி கட்டிட்டு அப்படியே ஏதோ ஒரு பெரிய குற்றம் பண்ண குற்றவாளி மாதிரி ஆளுக்கு ஆளு பேசுறது. இதே புரட்சி தலைவர் வந்தார், யாராச்சும் பேசினாங்களா? அவரையும் பேசினாங்க, பின்னாடி இருந்து விமர்சனம் பண்ணாங்க. எந்த ஒரு நடிகர், இப்போ விஜய் சார் எடுத்துங்க, ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, இப்போ கண்டென்ட் கேட்டியே, மிக சிறப்பான ஒரு துவக்கத்தை கொடுத்திருக்கிறார். அது நம்ம திரைத்துறையிலிருந்து வந்திருக்கிறாரு விஜய் அவர்கள். அவர்களை பாராட்டிட்டு போறதுல என்ன தப்பு இருக்கு? அதை ஒரு பெரிய பேச்சு பொருளாக்கி அவர் இன்னும் அரசியல் பண்ணவே ஆரம்பிக்கல. முதல் மேடையில் பேசியிருக்காரு, இரண்டாவது மேடையில் பேசியிருக்காரு. அடுத்தது அரசியலுடைய நகர்வுகளை எப்படி கொண்டு போக போறாருன்னு யாருக்கும் தெரியாது. அதுக்குள்ள அவரை கட்டம் கட்டி அப்படி இப்படி இவங்க நகர்த்துறாங்க வெளியிலிருந்து. எதுக்கு? நல்லா வரட்டும், அவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும். இதில் என்ன இருக்கு? யார் வேணாலும் அரசால வரலாம், யார் வேணாலும் சினிமாவுக்கு வரலாம். எங்களுக்கு சினிமாவும் அரசியலும் ஒன்று தான். கரெக்டா?